வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதில் பயிற்சி 1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் எண்கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறு எண்களை குறிக்கவும். இங்கே ஒரு 4 விகிதமுறு எண்கள் இருக்குது. நம்ம தான் எண்கோடு வரைஞ்சி இதை நம்ம குறிக்கணும். குறிக்கலாமா? இப்போ பாருங்க, முதல் இது எடுத்துக்கலாம். என்ன இருக்குது? 9/4. இது தகா பின்னம். தகா பின்னத்தை கலப்பு பின்னம் மாற்றினாதான் நமக்கு குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 9 4 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? 2 4 8. அப்போ 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1. இப்போ பாருங்க, 9/4 இதனுடைய கலப்பு பின்னம். கலப்பு பின்னம் மாத்திரம் என்னன்னா ஈவு மீதி பை வகு எண். இப்போ பாருங்க, ஈவு என்ன வந்திருக்கு? 2. மீதி என்ன வந்திருக்கு? 1/4. இதான் என்னது? இந்த 9/4ஓட கலப்பு பின்னம். இதை தான் நம்ம குறிக்க போகிறோம். பாருங்க, எண்கோடு வரைஞ்சிருமா? நடுவில் 0. இந்த பக்கம் வந்தோம்னா -1 -2. இந்த பக்கம் 1 2 3. இப்போது 2 1/4. அப்போ இது எதுக்கு நடுவில் இருக்கும்? 2க்கு 3க்கும் நடுவில் இருக்கும். 2க்கு 3க்கும் நடுவில் பகுதியில் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ 2க்கு 3க்கு நடுவில் எத்தனை சமபகுதியில் பிரிக்கணும்? 4 சமபகுதியில் பிரிக்கணும். இது 0 1 2 3 4. சரியா? இப்போ பாருங்க, நமக்கு எத்தனை? 2. அதுக்கு அடுத்தது 1/4. இதான் என்னது? 1/4. 1/4 2/4 3/4 4/4 ஒன்றா மாறிடும். அப்போ 1/4 சமபாகம் பிரிச்சிட்டோமா? அதுக்கு அடுத்தது இங்கே 1. அப்போ இதான் என்னது? நமக்கு தேவையானது. 2 1/4 நீங்கள் எழுதினாலும் சரி, அப்படின்னா 9/4 எழுதிட்டாலும் சரி, 2 1 தான். 9/4 2 1/4 1 தான். அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்ன இருக்கு? -8/3. 8 3 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? 2 3 6. 8ல் 6 இது பண்ணிட்டோம்னா 2. சரியா? என்ன மாற்றணும்? கலப்பு பின்னம். அந்த மைனஸ் அப்படியே போட்டுங்க. ஈவு 2 மீதி 2 வகு எண் 3. இதை நம்ம எண்கோட்டில் குறிக்க போகிறோம். வரைஞ்சிட்டோமா? இந்த இடத்துல 0. இந்த இடத்துல போனால் 1 2 மைனஸ் இருக்கா? அதனால் -1 -2 -3 -4. இப்போ -2லேருந்து -3 பார்த்து போகணும். எத்தனை பகுதியில் பிரிக்கணும்? பகுதியை பாருங்கள், 3 சம பகுதிகளாக பிரிக்கணும். -2க்கும் -3க்கு இடையில் 3 சம பகுதிகளாக பிரிக்கணும். அப்போ -2 0 தான். 0 1 2 3. சரியா? 3 சமபகுதியில் பிரிச்சோம். 1 2 3 பகுதியில் பிரிச்சாச்சு. அப்போ -2 இங்கே இருக்குது. 2/3. அப்போது இதை பாருங்கள், 2 இல்லையா? 1 2. இதுதான் நமக்கு தேவையானது. என்னது? -8/3. -8/3னாலும் -2 2/3னாலும் 1 தான். 2 1 தான். சரியா? அடுத்தது மூணாவது பாருங்க. மூணாவது என்ன இருக்கு? -17/-5. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 17/5. என்ன செய்ய போகிறோம்? 17 5 கொண்டு வகுக்க போகிறோம். எத்தனை இதுவும்? 3 5 15. 17ல் 15 மைனஸ் பண்ணால் 2. கலப்பு பின்னம் பாருங்க. ஈவு 3 பை மீதி பை வகு எண். மீதி 2 வகு எண் 5. சரியா? இப்போ இதை நம்ம எண்கோட்டில் குறிக்க போகிறோம். குறிக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல 0 1 2 3 4. ஏன்னா இந்த இடத்துல வரப்போகுது. இந்த பக்கம் வந்தோம்னா -1 -2. இப்போ பாருங்க, 3க்கும் 4க்கும் இடையில தான் இது அமைய போகுது. பகுதியில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 3லேருந்து 4 5 சம பகுதியில் பிரிக்கணும். இது 0 1 2 3 4. இது 5. சரியா? இப்போ பாருங்க, எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 சம பகுதிகள் இருக்குது. இப்போ பாருங்க, தொகுதியை பாருங்க. 2/5. அப்போது இது என்னது? 0 1 2. அப்போ இதுதான் நமக்கு தேவையானது. எது? 17/5. -17/-5னாலும் +17/5னாலும் 2 1 தான். அது எது? இந்த இடம் தான். சரியா? இந்த இடம் பாருங்க. இது 0 1 2. இதுக்கு அடுத்து வர்றது. சரியா? அடுத்தது 4வது பாருங்க. 4வது என்ன இருக்கு? 15/-4. மைனஸ் முதல்ல போட்டுக்கலாம்.
15 4 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? என்ன வரும்? முன்னாங்கா 12. 15ல் 12 மைனஸ் பண்ணிட்டா 3. கலப்பினம் மாற்றிக்கலாமா? ஈவு வந்து என்னது? 3. மீதி பை வகு எண் 3/4. எண் கோடு வரைஞ்சிருமா பாருங்க. எண் கோடு இந்த இடத்துல 0 1 2, இந்த பக்கம் வரும்போது -1 -2 -3 -4 இப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்க -3க்கும் -4க்கும் நடுவில் தான் நமக்கு வரப்போகுது. இப்போ பாருங்க -3க்கும் -4 எத்தனை சமபகுதிகளை பிரிக்கணும்? 4 சமபகுதிகளை பிரிக்கணும். அப்போ இந்த -3 0 எடுத்துக்கணும். 1 2 3 4 சரியா? 4 சமபகுதியை பிரிச்சோம். இது 0ல் ஆரம்பித்து இங்கே முடிச்சிடணும். கரெக்டாக 4 கொண்டு முடிச்சிடணும். இப்போ பாருங்க தொகுதியை பாருங்க 3 இருக்கா? அப்போது 0 1 2 3 இதுதான். இதான் என்னது? மைனஸாக இருந்தால் இடது பக்கம் வரணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் வலது பக்கம் போகணும். அதை மறந்துடக்கூடாது. இதான் என்னது? நமக்கு தேவையானது எது? 15/-4 சரி, அப்படிலாம் -3 3/4 சரி, ரெண்டும் ஒன்று தான். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.